நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலனுடைய பயிற்சி. ஆங்கில மதத்துல 11வது மாசம் நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? இந்த மாசத்தோட எண்ணே பாருங்க. நவம்பர் மாசம் 1/1/2 காசு, பணம், வருமானம், குடும்பம், லாபம், லாபத்துக்குள்ள மாசம் தான் அந்த நவம்பர் மாசம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நவம்பர் மாசம் இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுக்க போகுது? ஏன்னா குரு உச்சத்துல இந்த மாசத்துல பயங்கரமான வெற்றி இருக்கு, எல்லாத்துக்கும் வெற்றி இருக்குது. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து. மாத பலன் பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி மட்டும் கரெக்டா பாத்துக்குங்க. இந்த கிரக உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும், இது நடக்காது. அந்த திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணாதான் ஒரு பலனை கொடுக்க முடியும். திசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுங்க. துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம். ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க. குரு சுக்கிரன் ஜோதிட நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துடைய வரக்கூடிய விசேஷம் நவம்பர் மாசம் 3ஆம் தேதி சூப்பரான முகூர்த்தம். அது வளர்புரை முகூர்த்தம் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 16ஆம் தேதி ஒரு முகூர்த்தம். இந்த 2 முகூர்த்தமே தேய்பிர முகூர்த்தம். 23ஆம் தேதி சூப்பரான முகூர்த்தம். இது வளர்பிறை முகூர்த்தம் தான் வருது. 26ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, வளர்பிறை முகூர்த்தம். 30ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இதான் அந்த மாசத்துடைய ஈவனான முகூர்த்தம். மத்த எந்த விஷயமும் கிடையாது. எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மாசம் இந்த நவம்பர் மாசம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பக்காவா என்னென்ன பலனும் பார்ப்போம். இந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. எப்போதுமே சரி நல்ல ஒரு நாகரிகமான ஒரு குணம் இருக்கும் பாத்தீங்களா ரிஷபத்துக்கிட்ட. சூப்பரா பிடிக்கும் இந்த ராசியை. இவங்க எப்போதுமே சரி எதுலையுமே ஒரு நாகரிகமான குணம், பயங்கரமான ஒரு கலைகளை விரும்பக்கூடிய குணம் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எல்லா கலைகளுமே விரும்புவாங்க. இந்த ராசியில பிறந்துட்டா நிறைய கற்பனை இருக்கும். எப்படி இவங்கள மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது. எல்லாமே பயங்கரமான ஒரு திறமையான குணம், கடுமையாக ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம், நிறைய டேலண்டான குணம். எல்லாமே ரிஷபத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. நல்ல கேரக்டர். எப்படி முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சமையல் கலை, உணவு பிரியர், சமையல் துறை, அடுத்து இந்த கலைத்துறை எல்லாம் பெரிய லெவலா இருப்பாங்க. ரிஷபத்துடைய குணம் அப்படிதான் இருக்கும். நல்லா உழைக்கக்கூடிய நபர். அதனாலதான் அந்த ரிஷபத்துடைய வாகனத்தை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த நவம்பர் மாத பலன் கண்டிப்பாக இது என்ன 11வது மாசம் லாபகரமான மாசம். 11னாவே லாபம் தான். நல்லா தெரிஞ்சுக்கணும். 11ஆம் மாதம் பொதுவாக அந்த மாசத்துல எல்லாமே லாபத்தை தான் நம்ம நோக்கி பயணிப்போம். எல்லாருமே எப்படா லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மனசுல ஓடும். இந்த மாசம் மட்டும் அப்படி உங்களுக்கு சிந்தனை தூண்டும். ஏன்னா 1/1/2 நவம்பர் 1 கூட்டி பாருங்க 2 11 பார்த்தீங்கன்னா கூட்டினா 2 வரும். அப்ப எல்லாமே பொருளாதாரம், வருமானம், லாபம் இதை பத்தி தான் நம்ம சிந்திக்க மனசுக்குள்ள ஓடும். அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் கொடுக்குவாரு? இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். கிரகமே இப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்க ராசில இருந்து 3ஆம் இடத்துல குரு உச்சத்துல உட்காந்துருக்காரு. குரு உச்சத்துல இருக்காரு. அடுத்து 4ஆம் இடத்துல கேது பகவான், இதுல சிம்மத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரன், சொந்த வீட்டுல சுக்கிரன் ஆட்சி பலம், சரியாந்திர யோகம். சூரியன் சேர்ந்து இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்காங்க. செம்மையான டைமிங். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் கும்பராசில, 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாராசில. இதுல 2 கிரக பயிற்சி வருது. ஒண்ணு இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி நவம்பர் மாசம் கரெக்டா 16ஆம் தேதி பயிற்சி ஆகி நேரா 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25ஆம் தேதி சுக்கிர பகவான் பயிற்சி ஆகி 7ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. இந்த மாசத்துடைய கிரகத்துடைய பயிற்சி தான். மற்ற எல்லா கிரகமும் அதே அமைப்புல தான் இருக்கும். எந்த ஒரு தடைகளுமே நீங்க பெருசா யோசிக்க வேணாம். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாசத்துல அதிகமா இருக்கு. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தவரை எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம். ஒரு குழப்பப்பட வேண்டாம். ஏன் குழப்பப்பட வேணாம்னா நீங்க குழப்பத்துல ஆல்ரெடி இருந்திருப்பீங்க. நான் காரணம் சொல்லிடுறேன். உங்களுடைய ராசி அதிபதி யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சுக்கிர பகவான் பலம் எழுந்தாவோ, தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லாம இருந்தாலோ, இப்ப உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் நீசத்துல கன்னி ராசியில இருந்தார். அதனால் நிறைய பேருக்கு சரியில்லாத ஒரு நபர்கள் எல்லாமே ஒரு மனக்குழப்பங்கள், மன தடுமாற்றங்கள், ஒரு தடைகள், தாமதங்கள், ஒரு மருத்துவ செலவுகள், விரைய செலவுகள், ஏதாச்சும் வழக்குகளை பாக்குறது. ஏன்னா இது புதனுடைய வீரரால வழக்குகளை பாக்குறது, ஒரு நல்ல சிந்தனை இல்லாத ஒரு நிலைமைக்கு போறது, குடும்ப நிம்மதி ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பாக்குறது, ஒரு குழப்பத்துக்கு உள்ளாகிறது. இது மாதிரி ஒரு அமைப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள், வேலையில விடுறது, வேலை உத்தியோகம் சரியில்லாத ஒரு அமைப்பை பாக்குறது, கடன் பிரச்சனை போய் மாட்டிக்கிறது,
இது மாதிரி ஒரு படிப்புகள் மந்தமான தன்மையை சந்திக்கக்கூடிய அமைப்புகளும், ஒரு நல்ல ஸ்டெடியான ஒரு விஷயத்தை இறங்கி சாதிக்க முடியாம ஒரு குழப்பத்துல இருந்தது யாருன்னா நீங்க இதை மட்டும்தான். படிப்பு, கல்வி, திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம் இது எல்லாமே சுலவாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா ஒரு தாக்கத்தை கொடுத்திருப்பார். சுக்கிர பகவான் நீசமானதால் இந்த அமைப்பை நீங்க சந்திச்சிருப்பீங்க. நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் சொந்த வீட்டுக்கு வந்து ஆட்சி பலமாகிறாரு. இதுவே சரியான யோகம். நவம்பர் 2ல இருந்து உங்க லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம். எப்படி என்ன வேணாலும் லைஃப்ல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகும். பார்த்துக்குங்க. எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும். ஏன்னா நீங்க மேக்சிமம் இது ஒரு 30 நாளா பாருங்க, ஒரு உங்கள்கிட்ட நல்ல நிம்மதியில் ஒரு குழப்பம், மருத்துவ செலவு, தடுமாற்றம், தடை, தாமதம் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது. ஏன்னா ரிஷபராசி நிறைய கொடுத்தீங்க, மாத பலன் நிறைய கொடுக்குறீங்க, மற்ற எல்லா பேர் கட்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க. இப்ப ஏன் நிறைய நல்ல விஷயம் வருதுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. தயவு செய்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு கிடைச்ச இன்பம் மற்றவங்களுக்கும் அந்த இன்பம் கிடைக்கும். அதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப ஏன் உங்களுக்கு நல்லது நடக்குன்னா, சுக்கிரபகவான் ஆட்சி பலமா இருந்து சூரிய பகவானை சேர்ந்து இருக்கும் பொழுது எத்தனை பேருக்கு நம்ம வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், எத்தனை பேருக்கு ஆசை இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த நவம்பர் மாசத்துல பூமி பூஜை போட ரெடியா இருங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீங்க போட்டுதான் ஆகணும், இதை மாற்ற முடியாது. கண்டிப்பா எல்லாமே இது எல்லாம் அந்த மாசம் ஃபுல்லாவே நல்லது காரியத்துக்கு உகந்த மாசம். இப்ப வீடு, இடம், பூமி, வேலை, உத்தியோகம் இது சம்பந்தமா நிறைய விஷயம் மாறும். நிறைய பேர் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாம் பாருங்க 16ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எழுதியே வச்சுக்கோங்க. கரெக்டா நவம்பர் மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் வீடோ, வண்டியோ, வாகனமோ, பூமியோ, புதுசா வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ இது அமைப்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரும் பாருங்க. நான் சொல்றேன், படிக்கக்கூடிய மாணவன்லாம் இதை பார்த்துக்குங்க. நல்ல லைஃப்ல உங்க ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா அரசாங்க வேலையை மட்டும் நீங்க எழுதுங்க. நவம்பர் மாசம் 16ஆம் தேதி அப்புறம் எழுதி பாருங்க. நீங்க வரலன்னா என்னன்னு கேளுங்க. ஜாதகத்துல சூரிய நல்லா இருந்தா அரசியல், அரசாங்க வேலையில சூப்பரான ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்க லைஃப்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கு, பகை பிரச்சனை இருக்கு, எதிரி பிரச்சனை இருக்கு, வழக்கு பிரச்சனை தான் இருக்காது. இனிமேல் நிரந்தரமான வேலை, சூப்பரான வேலை உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா கரெக்டா நவம்பர் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க. வேலை உத்தியோகத்துல மிகப்பெரிய தூரத்துல வெளிநாட்டை வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா, அவங்களாம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். வேலையில நல்ல ஒரு அனுகூலம் வரலாம், ஒரு பெரிய ப்ரொமோஷன் வரலாம். நல்லா பார்த்துக்கணும். கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, ப்ரொமோஷன் தேடி வரும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இன்கம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னும் 25ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நவம்பர் 25 பாருங்க, பொருளாதார வருமானம், திருமண பேச்சுகள், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கு விடும். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு. ஆல்ரெடி கிடைக்கும், இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு பக்காவா செம்மையா சூப்பரா லுக்கா இருக்கு. நான் கெட்டது இங்க சொல்ல வரலைங்க, நிறைய நல்லதுதான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லா கிரகமும் சப்போர்ட் பண்ணுது. ஏன் நீங்க பயப்படணும்? சனி பகவானை பாதிக்க விட மாட்டாரு. எல்லாருமே நம்ம பொதுவா சொல்ற ரிஷபராசியில பிறந்தா கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நிறைய வெளிநாடு, வெளியூர்ல உள்ளவங்க விசா பிரச்சனை, இந்த விசா பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும். தொழில மிகப்பெரிய ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்தாரு. புதுசா தொழில் பண்ணா கண்டிப்பா பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஜாதக பார்த்து தசாபதி பார்த்து மூணுக்கு சூப்பரா இருக்கும். தொழில் லாபம் நல்லா இருக்கும். பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடையும் இருக்காது. இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். நல்ல ஒரு அமைப்பா இருக்குது. எல்லா விஷயம் கெட்டதே நடக்காது. நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறாங்க, மெயினா உங்க உடம்பு ஆரோக்கியம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். லாட்ரியும் எடுத்து பாருங்க, கண்டிப்பா 100க்கு 100% அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். ரிஷபராசியை பொறுத்தவரை சொல்றேன், நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு 2ஆம் தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணுங்க, எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பொதுவாக கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு நிறைய ஒரு திறமையான குணம் இருக்கும். ஆனா இந்த 16ஆம் தேதி வரை கொஞ்சம் பார்த்துக்குங்க, கொஞ்சம் குழப்பத்திலே இருப்பீங்க. ஒரு ஸ்டெடியா ஒரு மைண்ட் எடுக்க முடியாது. அதாவது நவம்பர் மாசம் 16ஆம் தேதி வரை ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரு சில தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டெடியான மைண்ட் இருக்காது. ஒரு பகை, செலவு, நண்பர்கள், கூட்டாளி, மனைவி, கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மை, நிறைய தடைகளை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஆனா நவம்பர் மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, திருமணம், படிப்பு, கல்வி, வேலை, வெளிநாடு, வெளியூர், தொழில், உத்தியோகம், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். பார்த்து நல்ல ஒரு அமைப்பு. கார்த்திகை சூப்பரா இருக்கும். அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும். ஏன்னா நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கும். அடுத்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும். ரொம்ப நாகரிகமான குணம், நிறைய கற்பனையான குணம் நிறைய இருக்கும். எந்த வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. இந்த நவம்பர் மாசத்துல ரோஹிணி நட்சத்திரம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, கற்பனையோ, படிப்போ, கல்வியோ, தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு.
ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மிருகசீரிஷத்தில் பிறந்தவங்க இதுலயுமே ஒரு திறமையான குணம், டேலண்டான குணம், பயங்கரமான தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் இந்த மிருகசீரிஷத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. மிருகசீரிஷத்துல பிறந்தவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல விஷயம் நல்ல காரியம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், பிரச்சனை, ரொம்ப நொந்து நூலா போயிட்டீங்க. ஏன்னா இந்த நட்சத்திர பிறந்தவங்க அதிகமா ஜாதகம் கொடுத்தாங்க. இப்ப எல்லாமே மாறுது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், அரசியல், அரசாங்கம், நல்ல ஒரு தொழில இன்க்ரீஸ் ஆகுறது, எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுவாரு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது. மெயினா கட்டிடத்துறை, கமிஷன் வியாபாரம், அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. வரக்கூடிய நவம்பர் மாத பலன் ரிஷப ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு லாப உள்ள மாதமாகவே அமைகிறது.